ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஹெரால்டோட பாட்காஸ்ட் எபிசோடுக்கு உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு கெஸ்ட் கூட பேச போகிறோம். ஸோ அந்த கெஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் ஒரு டெக்ப்ரனுவர், ஒரு ஆண்டர்ப்ரனுவர். ஸோ 21 இயர்ஸில் இங்கேருந்து யூஎஸ் போயிருக்கிறாரு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு ஒரு டெக் கம்பெனி தொடங்குறாரு. அங்கே போய் ஒரு ஒரு பெரிய டெக் ஜெயண்ட்டாக மாறுறாரு. நிறைய டெக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனராக இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் ஃபிலந்த்ராஃபிஸ்ட், ஹீஸ் அ ஃபிலந்த்ராஃபிஸ்ட். அவர் நிறைய ஃபிலந்த்ராஃபி பண்ணுறாரு. பட் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு இவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நமது மண்ணின் மைந்தன் மாவீரன் நெப்போலியன் அவர்களை ஹாலிவுட்டுக்கு கொண்டு போனவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் நான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் ஆல் வெல்கம் மிஸ்டர் டெல் கணேசன் டு தி எபிசோட். ஹாய் சார். ஹலோ, how are you? கிரேட் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ உங்கள் ஜேர்னி சார், இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், நம்ம ஊரில் சினிமாவுக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு போகிறதுன்ற ஒரு விஷயமே இருக்கும். எதுவாக இருந்தாலும் +2 முடிக்கிறோன்ற மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் இப்போ சினிமா பற்றி யோசிப்போம். அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூஎஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. அந்த ஜேர்னி எப்படி சார் ஆரம்பிச்சிச்சு? இந்த சினிமா ஜேர்னி வந்து அது வந்து ரொம்ப முன்னாடியே இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த சீடு அது பல வருஷமாயி 20-30 வருஷத்துக்கு அப்புறம் அது திடீர்னு வந்திருக்கும் போல இருக்கு. ஈவன் 40 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால என்னோட ஜேர்னில எப்படின்னா, ட்ரீம் வந்து will always be alive. அது எப்ப அது வெளியில வரும்ன்றது என்னோடது ரொம்ப லேட்டா வந்து, அதுதான் நானே என்னை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது அதான் எனக்கே தெரியுது. ஓகே சார், ஓகே சார். ஸோ நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம மூவிஸ்லன்னு சொல்லி பார்த்தோம்னா, மூவி ட்ரீம் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதர் ஆக்டிங்கில் இருக்கும், இல்லாட்டி ஒரு கதை எழுதிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு பர்ஃபார்மராக இருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கிறதா தான் இந்த ட்ரீம் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரொடியூசராக இருக்கீங்க, அதுவும் வந்துட்டு ஹாலிவுட்டில் ஒரு ப்ரொடியூசராக இருக்கீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு, இல்லை நீங்களா அதை தேடி போனீங்களா? இல்ல, நானா தேடி போகல. எப்படி வந்ததுன்னா, என்னை தேடி வந்தது. அது தேடி வரும்போது நான் ஏற்கனவே சில இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் கிரைஸ்லர்ல வேலை பார்த்தேன் இல்லையா. ஸோ அந்த கிரைஸ்லர்ல கார் பண்றதும் சினிமா பண்றதும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ அதனால அந்த ஏற்கனவே அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட் பண்ணும்போது அது ரெண்டும் சேர்ந்துருச்சு. எப்படின்னா, இப்ப கிரைஸ்லர்ல ஒரு கார் பண்ணணும்னா பேப்பர்ல தானே கார் பண்றோம். அதே மாதிரிதான் ஸ்கிரிப்ட், ஒரு படம் எடுக்கிறது மாதிரி ஸ்கிரிப்ட். ஸோ யூ ஹேவ் ப்ரீ பிளானிங், யூ ஹேவ் ப்ரொடக்ஷன், யூ ஹேவ் போஸ்ட் ப்ரொடக்ஷன். கார்லயும் அதே தான் இருக்குது. பிஃபோர் யூ பில்ட் அ கார், யூ ப்ரிப்பேர், தென் யூ கோ இன்டு மேனுஃபேக்சரிங், அசம்பிளி. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் அந்த ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணி இந்த ட்ரிம் சாசி ஃபைனல்லாம் போய் கார் வெளில வருது. அப்புறம் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் மாதிரி தான் டீலர்ஷிப்ல போய் காரை வைக்கிறோம். ஸோ இஃப் யூ டேக் தட் கான்செப்ட், மூவி பிசினஸ்க்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ அதனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இம்மீடியட்டா நான் கொண்டு வரும்போது, ஈவன் தோ நான் மூவில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனால அந்த பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஃபிலிம்ல அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, டே 1ல இருந்து நான் வேல்யூ ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்ட் இல்லையா? அந்த ஒரு 10-12 இயர்ஸ் ஆஃப் அந்த சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அதை எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும், இல்லாட்டி நான் புதுசா போய் இந்த டாலுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத விட, அட்லீஸ்ட் திஸ் கை நோஸ் ஹவு டு ஹேவ் பிரிங் டிசிப்ளின் ஸ்ட்ரக்சர் இன் அ கயாட்டிக் இண்டஸ்ட்ரி இல்லையா. அதுதான் நான் டே 1ல அந்த வேல்யூ கொண்டு வரும்போது தென் ஐ ஸ்டார்ட், வாவ், இதை கூட இவங்க பண்ணலையா, இந்த அளவுக்கு ஆர்கனைஸ் இல்லையா, வாவ் அப்படின்னும் போது போய் போய் பண்ணி, அதுக்கப்புறம் இப்ப கிரைஸ்லர்ல கார் பண்ணும்போதே கிராஷ் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த கிராஷ் பண்ணும்போது டார்கெட்ஸ் எல்லாம் போட்டுதான் அது எப்படி ஆகுது, என்ன மாதிரி டிசைன், அதே தான் நம்ம விஎஃப்எக்ஸ்ல பண்றோம். ஒரு ஆக்டரோ பண்ணும்போது அவங்க மேல டார்கெட்ஸை போட்டுதான் அவங்கள ஓட விட்டு அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணி அதை தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால ஈவன் தோ நான் ஆட்டோமோட்டிவ் கார் பிசினஸ்ல இருந்து சினிமாவுக்கு வந்தாலும் அண்டர்லைன் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கான்செப்ட் ஒன்னா இருந்ததுனால என்னோட டிரான்சிஷனும் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. நைஸ் சார். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது அங்கே வந்துட்டு ஒரு நல்லா ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இங்கே ஒரு இன்ஆர்கனைஸ் செக்டர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஃபிலிம் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும்
இங்கே வந்துட்டு அன்னைக்கு காலையில் தான் என்னன்ற ஒரு இதே இருக்கும். ஸோ இங்கே ஆக்சுவலி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்துட்டு நம்ம கோலிவுட்டில் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். பட் ஆனால் ஹாலிவுட்டில் வந்துட்டு பயங்கரமாக ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அவங்களோட இதே வந்துட்டு அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே சொல்லும்போது இதுவே அன்ஆர்கனைஸ்டுன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ இங்கெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா உங்களுடைய தேவைகள் பயங்கரமாக இருக்குது நம்ம ஊரில். ஆமா 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 ஆமா. சில பேர் அந்த கிரியேட்டிவ் பீப்புள் என்னன்னா அந்த கேயாஸ்ல தான் அவங்க இருக்கணும்னு பாக்குறாங்க. அந்த சீன் போற வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும்னே தெரியாது. ஓகே. அப்பதான் ஆஹா ஊஹான்னு எல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. So some people feel that is the right way. அப்பதான் அவங்களுக்கு கிரியேட்டிவ் ஜூஸ் வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கிரியேட்டிவ் ஜூஸ் ஒரு சைட்ல இருந்து வரட்டும். பிசினஸ் ஜூஸ் வந்து அது வந்து ஸ்ட்ரக்சரா இருந்தாதான் பிசினஸ் ஒர்க் ஆகும். End of the day you need to make money. You cannot be keep on delaying the shoot. ஒரு 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 5 crore பட்ஜெட்ல நீங்க ஆரம்பிக்கிற படத்தை போட்டு 8 to 10க்கு பண்றதுக்கு இன்வெஸ்டருக்கு தானே அந்த வழி தெரியும். சோ அதனால யூ ஹேவ் டு பி prepared. உண்மை, ரொம்ப 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 ட்ரூ சார். சோ அதை எப்படி அதை பேலன்ஸா பண்ணி ரெண்டு பேரும் நெசசரி. ஃபைனான்சியல் மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது, கிரியேட்டிவிட்டியும் பார்க்கணும். அப்பதான் சில சமயம் நல்ல புதுசான ஐடியாஸ் வரும். இல்லாட்டி அதே தான் நம்ம திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்போம். ஐ திங்க் ஒரு பேலன்ஸ் இருக்கு. அந்த பேலன்ஸ் எங்க, அது நம்ம இந்தியால வென் டயக்ராம் இருக்கு இல்லைங்களா, நம்ம காலேஜ் அது மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ல அது வருது. அதை நம்ம எப்படி கேப்சர் பண்றதுல தான் எசன்ஸே இருக்கு. ரைட் சார். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னீங்க. அந்த வென் டயக்ராமில் இந்த சைடு ஒன்று இருக்கும் கம்ப்ளீட்டாக க்ரியேட்டிவிட்டின்னு, இந்த சைடு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ்டுன்னு இருக்கும். இது ரெண்டும் அந்த மீட் பண்ணுற ஸ்வீட் ஸ்பாட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி கிரியேட்டிவ் பர்சனுக்கு வந்துட்டு அவங்க இந்த ஸ்பாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, அவங்க வேற ஒரு ஜோனில் இருப்பாங்க, எங்கேயோ இருப்பாங்க. அண்ட் தெர் ஆர் சர்டன் ஃபிலிம் மேக்கர்ஸ், அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் 21 டேஸ்ன்னு சொன்னீங்கன்னா 21 டேஸ் ஷூட் முடிச்சிருவாங்க. 25th டே உங்களுக்கு ப்ராடக்ட் கையில் இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் வந்துட்டு இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அதில் ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதுவும் தேவை இருக்கும், இதுவும் தேவை இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் அரைவ் பண்ணக்கூடிய பர்சனாக தான் நீங்கள் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எஸ்பெஷலி எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு யூ ஆர் த பர்சன் ஹூ இஸ் இன்வெஸ்டிங் மணி இன் இட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்டில் ஓகே இந்த கிரியேட்டிவிட்டி இதை விட தாண்டலாம், இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு கால் எடுக்கணும்ல சார். அதுக்கு அந்த எப்படி நீங்கள் எடுப்பீங்க, எந்த விஷயம் உங்களை வந்துட்டு அந்த கால் எடுக்க வைக்கும்? எந்த கால்னா ஒரு இது வந்து சயின்ஸ் இல்லையா, இது வந்து ஒரு கட் இன்ஸ்டிங்க்ட் வச்சுக்காங்க. யூ ஹேவ் டு ஃபீல் வாவ், இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா, அது வந்து எப்படி இந்த ஃபில்மோட ப்ரொடக்ஷன் வேல்யூவை எலிவேட் ஆகுமா, ஆர் இது வந்து நம்ம டைரக்டருக்கோ சினிமாட்டோகிராஃபருக்கோ அவங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றோமா, ஆர் ட்ரூலி நம்ம ஆடியன்ஸோட இதை கேப்சர் பண்றோமான்றத நம்ம ஒரு இது யூ ஹேவ் டு மேக் த கால். கரெக்ட். அண்ட் சம்டைம்ஸ் பெரிய டைரக்டரா இருந்தா நீ ஒன்னும் சொல்ல முடியாது, யூ ஹேவ் டு சே எஸ் டு தம். அப்புறம் பெரிய ஸ்டாரா இருந்தா you just cannot. So you just have to be understand, read, as we say, we have to read the room, we have to read the scene. But generally na பேசணும்னா it really depends on, will this motivate the audience, will this help in the box office collection அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருச்சுன்னா then you just deviate from your business practices, not too much but give room for them so that way they feel happy and excited. உங்களோட எக்ஸ்பர்டீஸே வந்துட்டு அந்த எவ்வளவு ரூம் கொடுக்குறோம் அப்படிங்கறத அந்த ஜட்ஜ் பண்றது அதுதான். அது பாத்தீங்களா, ஒரு காம்ப்ளிகேட்டடா வேலையே இல்ல, ஒரு இது கயிறை எவ்வளவு கயிறு உங்களுக்கு உள்ளாடுறதா வேலை. கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரொடியூசர்ஸ் யார் ஆகிறாங்கன்னா அவங்க எதர் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் இருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த ஃபிலிம் ரிலேட்டட் ஃபேமிலிஸில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இது மாதிரியான அந்த ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அஸ் அ ப்ரொடியூசராக ஓகே எனக்கு இந்த பர்சன் இவ்வளோ இது பண்ணுவாங்க, இவங்களோட பொட்டன்ஷியல் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்க வந்துட்டு அந்த பட்ஜெட்ஸாக இருக்கட்டும், அந்த க்ரியேட்டிவ் கால் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பாயிண்டில் அவங்க அசஸ் பண்ணுவாங்க. பட் இதே நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அப்படிங்கிறது அவைலபிள் நிறையவே இருக்கும். இங்கே தான் நம்ம கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டு, ஸோ டேட்டா கம்மியாக இருக்கும். ஸோ அஸ் அ மேனேஜ்மெண்ட் பர்சனாகவே பார்த்தோம்னா உங்களுக்கு டேட்டா அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரியேட்டிவ் கால் எடுக்கலாம்.
ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, எந்த அளவுக்கு கிரியேட்டிவ் கால் எடுக்கலாம், கிரியேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்குங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஆனால் இப்படி கிரியேட்டிவிட்டின்னு உள்ளே வந்துட்டோம்னால அந்த கிரியேட்டிவிட்டி பயஸ் ஒன்று வந்துடும். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு தலைவர் படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு அதில் என்னதான் இருந்தாலும் தலைவர்டா அப்படின்றத தாண்டி நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அந்த பயஸ் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபேஸ் பண்ணும்போது அந்த பயஸை தாண்டி நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணணும். இந்த சரி இது ரொம்ப நல்லா இருக்கு, நமக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது இங்கே ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்ற கால் எடுக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அப்போ உங்களோட முடிவு எப்படி இருக்கும்? ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து கேமரா ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணல இல்லையா, நான் பயந்து தான் இருக்கேன். அதனால ஐ எம் நாட் லைக் கோயிங் அண்ட் டிரெக்டிங் திஸ் அண்ட் இந்த சீன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு டேக்ல நான் எடுத்தேன். இப்ப நீங்க சினிமாட்டோகிராஃபரா இருக்கட்டும், நான் படுத்துக்கிட்டே எடுத்தேன். இந்த மாதிரி 10 தடவை அந்த ஷார்ட்டை ட்ரை பண்ணேன். நான் வந்து ரைட்டரு, இது வந்து எனக்கு ஐடியா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஐடியா வந்தது, அந்த ஐடியா சீனை நீ கட் பண்ண பாக்க. ஸோ அந்த மாதிரி நான் பர்சனலா எமோஷனலா இன்வெஸ்ட் ஆகல இல்லையா. I'm invested from a really practical, business, commercial, from an audience point of view. So அந்த மாதிரி point of viewல இருந்து நான் பார்க்கும்போது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு inherent confirmation bias வந்து எனக்கு கிடையாது. Great. See, basically நான் as a director I will say, நான் பண்ண இந்த படத்தெல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, so it has to be good. Yeah. Right? So அது இல்லாதனால ஒரு unbiased-ஆ ஒரு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அது வந்து என்னை பயஸ் பண்ணுது. இப்ப நானே ஆக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, டைரக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, கேமரா பிடிச்சிருந்தாலும் சரி, ஐ வில் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் பயசஸ் பிகாஸ் தட் இஸ் நேச்சுரல், தட் இஸ் நார்மல். ஸோ அதனால அந்த டிமென்ஷன் பார்க்கும்போது நான் ஐம் நாட் சப்ஜெக்டட் டு தட். மேபி ஐ மே ஹேவ், பட் ஈவன் இஃப் ஐ ஹேவ் இட் வில் பி வெரி லிமிட்டட். கரெக்ட். ஸோ நெப்போலியன் நடிச்சிருக்காரு, அந்த சீனை யாரா கட் பண்றீங்க, கட் பண்ணாதீங்க, யாரை வைங்க, அந்த மாதிரி மேபி ஐ மே ஹேவ் a bias. But other than that I can't have a bias. ஸோ இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸ் சார். ஏன்னா நமக்கு பயஸ் இருக்காது, நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு ரேஷனல் டெசிஷன் அண்ட் வி வில் ஹாவ் டேட்டா பேக்கிங் அப் ஃபார் தோஸ் டெசிஷன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சொல்கிறவங்க போது மூவியை வந்து எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்களே இப்போ ஹாலிவுட் மூவிஸ்க்கே வந்துட்டு இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறை மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்குது, அவங்க மணி மேக்கிங் மிஷின் மாதிரி போயிட்டாங்க, அதை வந்துட்டு ஒரு ஹாலிவுட்டில் ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கான இது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு பாயிண்டில் சொல்லுவாங்க, இல்லை அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து க்ரியேட்டிவ் ஆகி இருக்கணும் அப்படின்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கணும், அண்ட் ஒரு இமோஷனலி டிட்டாச்சாக ஒரு ப்ரொடியூசர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கணும்னா ஏன் இருக்கணும்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அருமையான கேள்வி. I think we have to attach emotionally in a sense that this is my project, it is our project, our team effort ன்றதுக்கு அந்த ஒரு emotional attachment இருக்கு. Correct. But மற்ற other areasல detachment இருக்கு. So we have to figure out where the attachment is there and where the detachment is there. அது வந்து நீங்க வந்து இப்ப அது வந்து தியரிட்டிக்கலா நம்ம சொல்ல முடியாது, பிராக்டிக்கலா சிச்சுவேஷனுக்கு இவால்வ் ஆகுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ட். அதுல தான் உங்களோட எக்ஸ்பெர்டிஸ் வரும். ஆமா. ஏன்னா நான் கிரைஸ்லர்ல வேலை பார்க்கும்போது அசம்பிளி பிளான்ட்ல ஏகப்பட்ட சண்டை தகராறு, ஒருத்தனை he will be yelling at them, this and that, நீ தான் தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணல. ஸோ இந்த மாதிரிலாம் அடி உத வாங்கினதுனால இவங்கள்ட்ட பேசும்போது அவங்க பிகாஸ் மோஸ்ட்லி இந்த சினிமா தே ஆர் ஹைலி எமோஷனல் பீப்புள். கரெக்ட். அவங்க கிளாஸை ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் தம் வித் கேர் அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் அப்ரிசியேஷன் அண்ட் ஆடுலேஷன். ஆக்சுவலா ட்ரிபிள் ஏ நான் சொல்றது. கரெக்ட். Adulation, appreciation, and then they get excited. True. So அத மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன். So on one hand sometimes I wonder, நான் ப்ரொடியூசரா இல்லாட்டி சைக்காலஜிஸ்டா, சைக்காட்ரிஸ்டா, தெரபிஸ்டா? பேசிக்கலி பீப்பிள் மேனேஜர் தான்.
people manage. It's end of the day, it's about people. Yeah, we are bringing so many talents at a high level of pathina. It's all about managing the people. Correct. And they just happen to be in the movie business, and they just happen to be directors. They just happen to be actors, actresses, and end of the day, they all people. Very true. And they all need the same human aspirations and needs. Everybody needs appreciation. Perfect. Especially in the art business and creative business, people crave for that appreciation. 100%. They want verification and validation. நான் வந்து கிரைஸ்லர்ல வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுல வந்து எல்லாமே காலம் போனதோ there should be a verification process, there should be a validation process, there should be a confirmation process to make sure the car is done, leaves the plan correct. Correct. So நான் அப்ப இருக்கும்போது ஒரு மெஷின் தானே இந்த மாதிரி காருக்கு தான் நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்தப்போ wow, it's almost the same. So ஒரு தடவை சொன்னா கூட பத்தாது. You have to repeat them to them that you are beautiful, that you are amazing, that you are wonderful, and this scene is great. This script is fantastic. So the more you do that, the more things that they do, and they get excited. Of course, money is important. I don't want to say that it's not. Yeah. But after that, there are other dimensions that we must, as a producer, do that. So you create a successful project that people are motivated and inspired. Absolutely true, sir. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் சொன்னதில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னென்னா, இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தோஸ் பீப்புள் அண்ட் த ப்ராடக்ட் தே பிரிங். பிகாஸ் வி ட்ரஸ்ட் இன் தெம் தட் அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அண்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ என்னென்னா, எஸ்பெஷலி இஃப் யூ டேக் தி மெஷினரிஸ், நீங்கள் ஆட்டோமோட்டிவில் பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற ஐடியாவோட டிசைனை வந்துட்டு ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிசைனை வந்துட்டு இது கரெக்ட் டிசைன், இந்த டிசைன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு நம்ம நிறைய டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகும். ஸோ அது மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வருது. ஸோ ஒன்லைன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேஸ்ட் ஆன் தமிழ். இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்லைன் பேசி ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சினாப்சிஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்துட்டு இப்போ அது ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே ரெடி ஆகாது, போக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா மாறிக்கிட்டு இருக்கு. பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் நீ வந்துட்டு ப்ரொடக்ஷன் போகணும் அப்படிங்கிறது. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மெஜாரிட்டி ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிச் பண்ணுறதே பவுண்ட் ஸ்கிரிப்டில் தான் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் இருந்தால் மட்டும்தான் ரீடே பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஸோ அதை எப்படி அசஸ் பண்ணுவீங்க? ஸோ இப்போ எப்படி அசஸ் பண்ணுவேன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் பர்சனலா, do I want to be part of this project? Right? Do I really like the story? What is it trying to say? Right? Is it a social thing, or is it artsy, or is it commercial? எந்த பக்கெட்ல போகுன்றத அது ஒரு குயிக்கா நான் அனலைஸ் பண்ணிடுவேன். ஸோ அது அப்போ அந்த டைம்ல நான் இருக்கிறதுல அது வந்து அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் அதை மீட் பண்ணதுன்னா அதுக்கு போவேன். அது பண்ணலன்னா I will say I'm not interested. Come back to me in 2025 or 2026. ஏற்கனவே இந்த இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். Great. And very simple, very to the point. Great. So இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கணும். சம்டைம்ஸ் பேப்பரில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஒரு பாயிண்டில் நம்ம வந்துட்டு அதை கொடுக்கும்போது அது அந்த அவுட்புட் வர்றதை வந்துட்டு நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். சரி, ஓகே, இது வந்து வேறு ஒரு ஜோனுக்கு போயிட்டுருக்கு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி இதை கொண்டு வருவீங்க? பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க இட் இஸ் ஆல் அபவுட் மேனேஜிங் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராசஸில் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இந்த ப்ராசஸ் நீங்கள் இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். நீங்கள் வந்துட்டு கேமரா யூஸ் பண்ணும்போது இந்த சீன் என்ன வேல்யூ ஆட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பேசலாம். பட் ஒரு ப்ராடக்டே வந்து என்டையர் ப்ராஜெக்டே வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குங்கும்போது ஒன் ஆர் டூ விஷயத்தை கட் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுங்கிறது ஒன்று.
இது என்டையர் ப்ராஜெக்டை இழுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொரு ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எங்கேயாவது போகுதுன்னா உங்களுக்கு எந்த பாயிண்டில் அது உங்களுக்கு தெரியும், அண்ட் அந்த மாதிரி போகுதுன்னா வாட் வுட் பி யுவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் இட்? ஏன்னா என்டையர்லி எப்படி கொண்டு வந்தீங்கன்றது கேஸ் டு கேஸ் மாறும். பட் அதுக்கான அப்ரோச் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ என்னோட அப்ரோச் என்ன, ரொம்ப சிம்பிள். நான் வாட் எவர் ஐ கேன் கண்ட்ரோல், I can control. Whatever is outside my control, I cannot control. Right? So ஏற்கனவே பண்ணி நான் காசெல்லாம் ரிலீஸ் பண்ணி பண்ற வரைக்கும் தான் என்னோட கண்ட்ரோல் இருக்கும். ஒன்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு பிடிச்சி வாங்கி பண்றதுக்கு நம்ம இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். ஆமா. அதுக்கப்புறம் எப்ப கண்ட்ரோல்னா எல்லாத்தையும் போட்டு எடுத்து டிரைவ்ல வரும்போது அடுத்த கண்ட்ரோல் ஒரு எடிட்டிங் வந்ததுக்கு எவ்வளவு தேத்த முடியுமா தேத்தலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதனாலதான் என்னோட ஃபார்முலா என்னன்னா 50% ஆஃப் த ஃபில்ம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல முடிச்சுக்கணும். பிகாஸ் அதுக்கப்புறம் 25% ஆஃப் தி எஃபோர்ட் தான் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு போடணும். அப்புறம் 25% ஆஃப் தி எஃபோர்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போகணும். வாட் எவர் வி குடன்ட் டூ இட், நீங்க மூவ் பண்றது அதெல்லாம் பண்ணி நம்ம போஸ்ட்ல பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ரொடக்ஷன்லயும் போஸ்ட்ல நம்ம பண்றோம்னா you will be having so much of problem down the road. You don't have to go through that. Andada enoda point. Great. Some people want to go through it, but I am saying based on my experience, what I am saying, all I am saying is we are not disciplined enough, we are not structured enough, we are not organized enough. Same thing that you are doing like last 1 to 3 months தூக்கமே இல்லாம 24 hours நான் பண்ண போறேன், இது மாதிரி பண்றது தேவையில்லாம அதை அப்படியே ஸ்டேஜ் பண்ணி முன்னாடியே ஒரு கேட்டர்ல இந்த கேட்டை தாண்டி இந்த கேட்டு போவோம். அந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது எஃபோர்ட்ஸும் பேலன்ஸ் ஆயிடுது, ப்ராடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. They may say, oh, this is how not creative, but I have seen it. It's just not true. Because when they are stressed out, when they don't have good sleep, the quality suffers. Very true. இது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் ஓடிட்டு இருக்கு. மிஸ்கன்செப்ஷன்ல மித்ல ஓடிட்டே இருக்காங்க. ஏன்னா I'm a legend, I'm this, I'm that. Yeah, you are myth, yeah, I get that, but you are also a human being. There are only so many hours you can be awake. இல்ல சார், வெயிட்ட குறைக்கணும்னா கூட வந்துட்டு ஸ்லீப் ரொம்ப முக்கியம்னு சொல்லி வெயிட்ட குறைக்கணும்னா கூட ஸ்லீப் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஆமா. How will you be on character? You will be mood out, you will be something, you will be snapping out. You won't be fully there. That's my assessment. But again, I'm not a big guy in the industry and they may not listen, but that's what I try to tell in my thing. And then, like I said, certain things are outside my control. Outside my control, now I fight pandradhe illa. I just let it go. Great, sir. I couldn't control at this point, and I should let it go. And then when it comes to my control, I try to control. நீங்க போய் பண்ணாத ஏரியா கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா you will be a failure. கரெக்ட். அந்த ஒரு பாயிண்ட்காக தான் கேட்டேன். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது 50% ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நான் சேவ் பண்ணிடுவேன், 25% மட்டும்தான் ப்ரொடக்ஷனுக்கு, மிச்ச 25% ஐ வில் ஹாவ் த லிவரேஜ் அட் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 75% உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ 25% அங்கே மிஸ் ஆகும்போது ஈவன் அந்த 25ன்றது ஒரு 10-20% எக்ஸ்ட்ரா ஆனாலும் யூ வில் ஹாவ் அ லெவரேஜ் டு மேக் த பிஸ்னஸ் ரன். கரெக்ட். எண்ட்ல பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து பண்ணணும். பட் அது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், பட் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. So we have to go through the motion. Okay. So நான் என்ன சொல்றேன்னா, இப்படி சாப்பிடுங்கன்றேனா. சில பேர் என்ன பண்றாங்க, இப்படிதான் நான் சாப்பிடுவேன் போது நான் என்ன பண்ணுவேன், தலையீடாகத்தான் குதிப்பேன்னு சொன்னா ஒண்ணு சரி அப்படியே சாப்பிடுங்க, அப்புறம் கடைசியில சொல்லுங்க கை வலிக்க போகுது, அதுக்கப்புறம் சொல்லுவீங்க இட்ஸ் நாட் a good way. That's fine. ரைட் சார். ஸோ இப்போ நம்ம வந்து போஸ்ட்டில் ஒரு 25%ன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். இதில் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் எங்கே வருது? ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியம் அது? ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இன் திஸ் டே அண்ட் ஏஜ், மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆர் so critical. என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிச்சது. ஓகே. அது ஆரம்பிச்சு அங்கிருந்து அதை பில்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட்ல எல்லாம் பில்ட் பண்ணி கொண்டு போகும். ஓகே. What are the marketing hooks of this film? What are the things that we're going to engage with the audience? What are going to be our money shots?
வாட் ஆர் தமிழ்ல நம்ம பஞ்ச் டயலாக் வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த டயலாக் எங்க ஹியூமரை கொண்டு போறோம். So all those marketing elements that really attracts the people to go and watch the movie, whether it is a story, whether it is a humor, whether it is an amazing cinematography shot, whether it's a performance shot, whatever. But those should be already thought through. I mean, you can also do that after taking the film. What I am saying is, முன்னாடியே பண்ணோம்னா நம்ம நிறைய ஜூஸ் அதுல இருந்து எடுக்கலாம். True. அதுதான் நான் சொல்ல வரேன். How much juice you want to get out is in your hand, and if you plan it right, you will be able to. இப்ப இந்த மியூசிக் வீடியோ நம்ம இதோட சேர்த்து ரிலீஸ் பண்ணலாம், இதை பண்ணலாம், இந்த இது மக்களுக்கு இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு சோஷியல் வைரல் மூமெண்ட்ஸ் ஒரு கிரியேட் பண்ணலாம். அப்படி அந்த certain marketing elements for the current social media consumption that we are in, and அதை இது பண்ணோம்னா you are in tune with the audience. ட்ரூ சார். இப்போ நீங்கள் நிறைய வெப் சீரிஸ் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டோட அந்த இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்துட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டில் ஆரம்பித்து பேரலாக வந்துட்டு ஒரு ஷோல்டர் கண்டென்ட் ஷூட்டும் உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு ப்ராபப்ளி 1 or 2 days அவங்க மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மற்றது எல்லாமே வந்துட்டு ஷூட் முடியறதுக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க. ஏன்னா இங்கே எவ்வளவுக்கு ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு அவ்வளோ ஈக்குவலாக இங்கே ஆர்கானிக்கும் ஒரு புஷ் இருக்குது. ஸோ ஒன்லி ஸ்பெண்ட் பண்ணி மட்டும் நம்ம பண்ணுறதுன்றதை தாண்டி ஆர்கானிக்காக என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கண்டென்ட் பக்கெட் நம்ம கிரியேட் பண்ணுறோங்கிறதுலையுமே வந்துட்டு ஒரு படத்தோட விக்ட்ரி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். 100%. I agree with you 100%. Both என்னன்னா நமக்கு வந்து நம்ம ட்ரெடிஷனலா என்ன வெரி இன்ஆர்கானிக் மட்டும் தான் நமக்கு தெரியும். கரெக்ட். இதை போடு, கட் அவுட்டை போடு, அதை போடு, இதை செலவு பண்ணு, ஏத்து இறக்கு, இவ்வளவுதான் நமக்கு தெரியும் இல்லையா. In this day and age, now people want authenticity. They want organic. So படம் எடுக்கும் போதே அதையும் நம்ம எல்லாம் கேதர் பண்ணி வச்சுட்டே கான்டென்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சைட்ல அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா now you have both organic and inorganic content. ஒன்னு வந்து நல்ல ஹை ப்ரொடக்ஷன்ல இது ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கணும், சில இந்த ஆர்கானிக்கா இந்த behind the scenes இதெல்லாம் அப்பப்ப பண்ணி அதை பில்ட் பண்ணோம்னா நம்ம ஐ திங்க் the reach will be much better. True sir. That's my thought, but you know, yeah. இல்லை சார், உண்மை ஆக்சுவலி இது வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் இது நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் ஒரு சில பிகர் மூவிஸ்லாம் இங்கே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஷூட் டே ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க, அது ஒரு 1 million ஹிட் பண்ணுது. ஏதாவது ஒரு ஆக்டருக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னால் அவங்க கேரக்டர் ரிவீல் பண்ணுறாங்க, தட் இஸ் அகெயின் ஹிட்டிங் அ நம்பர். ஸோ ஓகே, நான் படம் முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன்றது இல்லை, நான் படம் ஆரம்பிச்சுட்டு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது அங்கே பேரலாக போகும்போது தான் அந்த படத்தோட, ஏன்னா முன்னாடி எப்படி இருக்கும்னா நமக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறம் வி வில் ஹாவ் த ப்ரொமோஷன்ஸ், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ் சினிமாலே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் அந்த மியூசிக் கேசட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த டீசர் ட்ரெய்லர்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு படம் வரும், பாட்டெல்லாம் ஹிட் ஆயிரும், அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கான. இப்போ சிங்கிள்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க, டீசரு, ஃபர்ஸ்ட் லுக்கு, அதுக்கப்புறம் லைக் ஏகப்பட்ட கண்டென்ட் பக்கெட் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு எனக்கு மொத்தமாக ஒரே இடத்துல டம்ப் பண்ணாமல் பிரித்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ நாள் இழுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் பார்க்குறாங்க. அண்ட் கேம்பெயினுமே முன்னாடி 1 month 2 months அப்படின்ற கேம்பெயின்லாம் போய் 10 day 20 day கேம்பெயின், 1 month கேம்பெயின். ஏன்னா இப்போ ட்ரெய்லரே வந்து 10 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க படத்துக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 2 years டவுன் தி லைன் நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் எஃபர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இது அப்படியே மாறிக்கிட்டு இருக்குங்கும்போது நம்ம அடாப்ட் பண்ணித்தான் ஆகணும். கண்டிப்பாக. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா சார், இப்போ நம்ம மார்க்கெட்டிங் எஃபர்ட் பற்றி உள்ள பேசுகிறோம். அண்ட் பிக்கர் மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பக்கெட்டுக்கோ இல்லாட்டி மார்க்கெட்டிங் கண்டென்ட் ஷோல்டர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ பஞ்சம் இருக்காது. அவங்க ஆன்போர்டிங்னு ஒரு பர்சனை வச்சு அவங்க ஒரு வீடியோ போட்டாலே நல்லா போய்டும். கண்டிப்பாக. பட் அதாவது இந்த டாப் ஒரு ஹை பட்ஜெட் டாப் கிளாஸ் ஹீரோஸ் வச்சு பண்ணுறவங்க அது சேஃப். அது வந்துட்டு எவ்வளோக்கெவ்வளோ அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த 100 crores அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஹாலிவுட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இவர் டாம் க்ரூஸ் படமாக இருக்கட்டும், இனி கிறிஸ்டோபர் நோலன் படமாக இருக்கட்டும், அந்த ஒரு டாப் டியர் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ்க்கு சேஃப். அவங்களுக்கு எப்படியோ அவங்க போடுற மார்க்கெட்டிங் எஃபர்ட் வந்துட்டு அதை
டூஃபோல்ட் பண்ணுமே தவிர்த்து படத்தோட இதை ஒன்றும் பண்ணாது. பட் இப்போ மற்ற சின்ன படங்கள் ஆர் கொஞ்சம், அதாவது இவங்க தெரியாத ஹீரோன்னு சொல்ல முடியாது, கதை அம்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கதையை நம்பி ஒரு இந்த பாரி படம் நல்லா எடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி போகிற படங்கள், அதுக்கு மார்க்கெட்டிங் எஃபர்ட்ன்றது பெரிய படத்துக்கு பண்ண அதே எஃபர்ட்டை நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த படங்களுக்கு மார்க்கெட்டிங்கிறது எவ்வளோ முக்கியம் அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்து வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் என்ன மாதிரி டிஃபர் பண்ணும் between large budget movies versus small? Yeah. So obviously we have to play with our strength இல்லையா? அவங்களோட போயிட்டு ஃபைனான்ஷியலா நம்ம கம்பீட் பண்ண முடியாது. கரெக்ட். ஸ்டுடியோவோட ரீச்சை நம்ம கம்பீட் பண்ண முடியாது. So my idea, my thought is that அவங்க எங்க பண்ண மாட்டாங்களோ அந்த ஒரு கேப்பை பார்த்து அந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். And that way you reach. There are a lot of indie movies that have become successful. The Blair Witch Project நீங்க பார்த்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில நம்ம போயிட்டு ஆடியன்ஸை ரீச் பண்ணணும். அது இட் ரிக்வயர்ஸ் வெரி ஹைலி டிஸ்ரப்டிவ், highly innovative ideas that will get the audience engaged. So அதுல தான் நம்ம போய் பண்ணணுமே தவிர அவங்களோட டோ டு டோ டைரக்டா ஹெட் ஆன் போயிட்டு நம்ம பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாம் க்ரூஸ் போய் தியேட்டரா போய் அவர் பண்ண மாட்டார் கண்டிப்பா. So then you go into theater நம்ம இந்த சின்ன குட்டி ஆக்டரை போயிட்டு பண்ண சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டா ஸ்ட்ராட்டஜியை நம்ம போயிட்டு நம்ம காப்பி கேட்டா எடுத்து அப்படியே நம்ம பண்ணோம்னா will be a total failure because we are not hitting the right target. கரெக்ட். ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார், இப்போ நமக்கு ஒரு பெரிய படங்கள் எல்லாமே வந்துட்டு ஓரளவு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. பட் ஆனால் அதுலேயுமே இன்றைக்கி வந்துட்டு நிறையா பிக்கர் பட்ஜெட் மூவிஸ் வந்துட்டு இட்ஸ் ட்ரைங் ஹார்ட் டு பிரேக் ஈவன். சம்டைம் பிரேக் ஈவன் ஆகலை. ஆனால் நம்ம கலெக்ஷன் நம்பர்ஸ் பார்த்தோம்னா பெரிய நம்பர் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் ஃபார் த பட்ஜெட் இட் இஸ் நாட் பிரேக்கிங் ஈவன். ஆனால் நிறைய சின்ன படங்கள் வந்துட்டு நல்ல லாபமே இருக்கும். பட் ஆனால் நம்பர்ஸாக பார்க்கும்போது இட் மைட் நாட் மேக் சென்ஸ். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு படத்தை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் என்ன ஆக்சுவலாக அவங்களுக்கு தியேட்டருக்கு போக வைக்குது? வாட் இஸ் மேக்கிங் தெம் டு கோ டு தியேட்டர்ஸ் டு வாட்ச் மூவிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹாலிவுட்டில் நீங்கள் சொல்லுங்கள். I think obviously like Hollywood everywhere I think that the likeness really matters. At a very high level the stardom matters. Whether it is Tom Cruise movie or Harrison Ford, the name recognition matters. People are willing to go there. So that we cannot take that away. Or Star Wars and the Madri Marvel series type of movies, kids go, so they know that audience is there. Correct. Outside of that is really the buzz. Like the Blair Witch Project சொன்னீங்களா, அந்த மாதிரி ஒரு பஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்வெல்லிங் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வராத அந்த மாதிரி போய் பார்க்கறாங்க தவிர, இல்லாட்டி சில சமயம் பீப்புள் மாலுக்கு போவாங்க, துணி வாங்க போர் அடிக்குது, அந்த மாதிரி போய் பார்க்கறதே தவிர. But those are the three different type of people go and watch. Some are likeness, some are just window shopping, and third, I think this movie I need to go and watch it in the theater, so I need to have this experience. Great. எஸ்பெஷலி நீங்கள் இந்த பஸ்ஸுன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ ஒரு படம் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு we are not talking about the bigger movies. That bus is already created. அது பிரச்சனை கிடையாது. அது the money the much more they are pumping in, it is going to create bigger bus. இந்த ரொம்ப சின்ன படம் இண்டை மூவிஸ்லாம் பார்த்தோம்னா you need to create that bus. அண்ட் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸோட என்டையர் இதுவே வந்துட்டு அந்த பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ இப்போ என்னோடய கொஷன்னா, இந்த 2-3 விஷயம் சொல்லுவோம். ஒன்று வந்துட்டு இந்த படத்தை ரிவ்யூஸ் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறது. இன்னொன்று ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரியான ஒரு இடத்துல ஷோ கேஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டும் ஒரு படத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? I think அதை விட இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. We have to keep trying until you are able to connect to the audience. Okay. See, when the audience cares, you become successful. True. When the audience don't care, no matter what you do, you will never be successful. So we must always try to figure out how are we going to connect to our audience, either through the story
or through the creative ways of marketing the film. That could be, as simple as going to a film festival and getting some industry recognition, and then the reviews, critical reviews, reporters. But more importantly, maybe, because of maybe use the social media, use some influencers, micro, macro, all kinds of influencers, and get the word out there. And we have to create some sort of buzz. How it comes from, it's very specific to a movie, that particular moment in time and that particular season in time, because pala variables involved agaliya. It's not just Correct. one variable. True, What sir, true, worked during Pongal will not work during Christmas. கண்டிப்பா. What is working in summer we cannot. So அந்த மாதிரி பல இதை வந்து அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, all those things must go into your thought process when you begin with. நான் பொங்கலை ரிலீஸ் பண்ண போறேன்னா, இல்லாட்டி சம்மர்ல வெக்கேஷன்ல இருக்கப்ப ரிலீஸ் பண்ண போறேன்னா, தீபாவளி பண்ண போறேன்னா, கிறிஸ்துமஸ் பண்ண போறேன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் அப்ரோச்சஸ் எவ்ரிதிங்குமே நம்ம அந்த மாதிரி, எஸ்பெஷலி ஸ்மாலர் பட்ஜெட்ல இருக்கிறவங்க வந்து இண்டி மூவி மேக்கர்ஸ் வந்து they have to really work hard, think hard, strategize hard, and then really try to connect to the audience. And the ஒரு தடவை அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, then you'll be able to reap the benefit that the bigger studios are connecting. What is the big difference? They have connected to the audience and you have not connected to the audience. They all may use the same camera, they all use the same technology. Is really that system, that ecosystem that they have, you don't have. True. And the ecosystem வந்து சும்மா ஒரு ரெசிபில, ஏன்னா இது so many variables, and how இந்த ஸ்டார் லைன் ஆகிற மாதிரி தானே, the stars have to, and you have to work hard to get the stars line up. Nearby star line upனா ஆகாது. So you have to, பல strategies இருக்கு. We can go and benchmark other successful indie filmmakers. அது இல்லாம ஜான்ராக்கு ஜான்ரா அந்த அப்ரோச் மாறுது. So what you are doing for a jolly movie போயிட்டு scary horror மூவிக்கு அப்ளை பண்ண முடியாது. So அதுக்கு வந்து different audience இருக்காங்க, different demographics இருக்காங்க. அவங்க வந்து எப்படி அதை கன்சூம் பண்றாங்கன்றது டிஃபரெண்டா இருக்கு, அவங்க எப்படி அதை ரீச் பண்றது. So you have to understand by அந்த மாதிரி எல்லாமே ஒரு almost like splitting hairs. அந்த மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணி அந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம வச்சுட்டு பண்ணோம்னா, the likelihood of you becoming successful as a small time filmmaker or a small time indie producer is a lot higher, as opposed to not doing it and depending on luck. luckla பண்ணலாம்னு பண்றதை நான் அதை தான் சொல்லுவேன். கரெக்ட். It's not guaranteed, but you are increasing your probability. கரெக்ட். இப்போ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் ஏன் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, கெனடியன் ஃபிலிம் மேக்கர் ஒருத்தர் ஜேவியர் டோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் நிறைய கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவிஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய மூவிஸ்லாம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்குது. ரீசெண்ட்லி அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார், ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் மேக்கிங் ஃபிலிம்ஸ். என் படத்தை யாருமே பார்க்கல, 50 பேர் 60 பேர் பார்க்குறதுக்காக நான் அதுக்கு படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தார். ஸோ தட் மேட் மீ திங்க், ஓகே சி, அதாவது எந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஒரு சில ஃபிலிம் மேக்கர்ஸை தான் பார்த்தோம்னாலே அவங்கள வந்துட்டு ஒரு நீஷில் தான் படம் எடுப்பாங்க, அவங்களோட ஆடியன்ஸ் ஒரு நீஷ் தான் இருக்கும், அவங்க அதை தாண்டி அவங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு நீஷில், பிகாஸ் இவரை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மேக்கர், அவருடைய ஒர்க் எல்லாமே அக்ளைம்டு. பட் ஆனால் எந்த ஒரு பாயிண்டில் வந்துட்டு அவர் அதிகமாக போகணும்னு நினைக்கிறாரா இல்லை எந்த இடத்துல அப்படின்றது தெரியுது. ஸோ அஸ் அ ஃபிலிம் மேக்கராக இது அஃப்கோர்ஸ் இருக்கும், பட் அஸ் அ ப்ரொடியூசராக பார்க்கும்போது ஒரு படத்தை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில இடங்களில் லாஜிக்கே தெரியாது. இந்த படம் வந்துட்டு இவ்வளோ தான் போகும்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம், அதோட ரீச் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் சில மூவிஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஓகே இது கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது அதோட ரீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு பர்சனால் எப்படி அசஸ் பண்ணோம். அண்ட் இது எதுக்கு இது சொல்கிறோன்னா, அஸ் அ ப்ரொடியூசர் உங்களுக்கு டேட்டா இருக்கும், யூ வில் பி லைக் வெரி கிளியர் அபவுட் இட். ஓகே இது வந்துட்டு அஸ் அ ஃபிலிம் மேக்கர் சொன்னாலும் இதுதான் ரியாலிட்டிங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த சென்ஸ் அபவுட் ஹவு மை ஃபிலிம் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம், வாட் இஸ் த ரீச் ஆஃப் மை ஃபிலிம், எவ்வளோ பொட்டன்ஷியலாக ரீச் ஆகணுன்ற ஐடியா ஒரு டிரெக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்ம படம் வந்து டைரக்ட் பண்றது அது ஒண்ணு. ரெண்டு வந்து
See, what's the difference between a successful director and a not a successful? It's a commercial success, right? Everything is measured on commercial success. So என்னோட ஒரு படத்துல வந்து ஜோக்கா ஒரு டயலாக் போட்டிருக்கிறோம், பட் அதேதான் எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆகும். So some people are just content by becoming an award-winning filmmaker from a film festival. நீங்க சொன்ன மாதிரி 50 பேரை வீட்டுல இருக்கிறவங்களாம் கூட்டிட்டு பார்த்துட்டு கை தட்டினோம்னா they're also happy. Correct. Nothing wrong with it, right? Some people say, oh, man, I don't want award, you keep the award, but I want money, my name has to be go wide. அவரோட கேன்வஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோல்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணணும். ஸோ அங்கதான் இந்த ப்ரொடியூசர்ஸ் ஆர் பீப்புள் லைக் கேன் கவுன்சில் தம் அண்ட் சே, ஹே, இந்த மாதிரி தான் நான் இது பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். நீ வந்து கமர்ஷியலா ஒரு ஹிட் கொடுத்தீங்கன்னா இன்னும் 2, 3, 4, 5 படம் உனக்கு வரும். அது மாதிரி நீ கொடுக்கலன்னா இதுதான் உன்னோட கடைசி படமா இருக்கும். உனக்கு என்ன வேணும் நல்லா யோசிச்சு பார்த்து என்கிட்ட வா அப்படின்னு நம்ம பேசணும். அந்த மாதிரி அதான் ஜோக்கிங்லாம் நான் சொல்றது என்னன்னா ஆர்ட்ஸ் படம்லாம் நீ பண்றன்னா நீ ஒரு பெட்ரூம் அபார்ட்மெண்ட் தான் குடியிருக்கணும். நீ ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடு, உனக்கு ஒரு பெரிய மேன்ஷன், 4 காரு, எது உனக்கு தேவை, இதுவா அதுவா, நீ முடிவு எடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொல்ல. என்னோட ஒரு படத்துல ஒரு டயலாக் இருக்கு, அந்த படம் ரிலீஸ் ஆகல, அதை வச்சு நான் சொல்றேன். ஸோ அது வந்து எனக்கு இட் ஆல்வேஸ் ரிமைண்ட்ஸ் மீ தட் மெசேஜ் பிகாஸ் இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ லுக்கிங் ஃபார்? ஓகே, ஆர் யூ லுக்கிங் ஃபார் a critically acclaimed by a film festival director, okay, or you want to be a commercial film director? Same thing applies to a producer. Are you doing this for hobby? Are you doing this for a business? And hobby is different than business, and people sometimes get confused and they try to mingle both, and I'm trying to give them the clarity. What exactly are you going after? Because everything requires a very specific strategy. One size fit all dress மாதிரி எல்லாத்துக்கும் அதே dress நம்ம கொடுக்க முடியாது. It has to be custom made to that particular person. நீங்க சொன்ன மாதிரி நீ ஃபெஸ்டிவல் டைரக்டரா கமர்ஷியல் டைரக்டரா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் வரணும். இதையும் பண்ணுவேன் அதையும் பண்ணுவேன் இங்க போ இதை பண்ணா ஐ மீன் yeah you are a superman, yeah you are a spiderman, but அது ஹாலிவுட்லயே பண்றாங்க, இங்க பண்ணாதீங்கப்பா நம்ம சொல்லிடுறோம். கரெக்ட். ஸோ நம்ம இதுக்கு தான் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான சக்சஸ் என்னன்றத ஒரு மீட்டர் இருக்கணும் நமக்கு. அந்த மீட்டர் போட்டுட்டு இந்த மீட்டர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கரெக்ட், ரைட் சார். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு படம் ஆரம்பிக்கிற ப்ராசஸில் ஆரம்பித்து மார்க்கெட் பண்ணுற ப்ராசஸ், அதோட சக்ஸஸ் ப்ராசஸ் பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இப்போ எனக்கு என்னென்னா, நீங்கள் தமிழ் சினிமாவை இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, பார்த்துட்டு இருக்கீங்களா, அதில் வெஞ்சர் ஆக எதுவும் பிளானில் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே இப்போதைக்கு இல்லை, பட் இங்கே இதை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே ஸ்டடி பண்ணும் இல்லையா, நான் ரொம்ப நாளாக இங்கேருந்து வந்து, ஸோ அதனால அங்கே வரணும்னா கொஞ்ச நாள் நாங்கள் இருந்துட்டு தான் பண்ணணும். ஏன்னா so everything has a cultural specificity, cultural sensibilities இருக்கு இல்லையா? கரெக்ட். ஈவன் அங்கிருந்து நான் வந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சென்சிபிலிட்டி எல்லாம் மோர் அட்டாச் டு ஹியர், இங்கே உள்ளதான் எனக்கு அதிகமாக தெரிய இந்த லாஸ்ட் 30 some years நிறைய இது மாறி போயிடுச்சு. கரெக்ட் சார். நான் இப்போ இருந்த இப்போ கல்ச்சரே கிடையாது, இப்போ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இப்போ இந்தியாவில் இருக்கு. ஸோ ஐ நீட் டு நோ வாட் தட் கல்ச்சர் இஸ். ஈவன் தோ ஐ கேன் பிரிட்டன் ஐ நோ இட், பட் ஆக்சுவலி ஐ டோன்ட். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கேயுமே அங்க இருந்து பண்ண கஷ்டம். ஏன்னா பிகாஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கல்ச்சர் நுவான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நுவான்சஸ் தான் வாட் மேக்ஸ் த மூவி டேக், வாட் மேக்ஸ் த ஆடியன்ஸ் டேக். ஸோ அதனால the timing is not right. Maybe once I get all that under my belt, maybe ஒரு ஃபியூச்சர்ல ஒரு தமிழ் படத்துல ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டா போச்சு இல்லையா? So I can check all the boxes. கரெக்ட் சார். அண்ட் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நெப்போலியன் சார் உங்களுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவரை எவ்வளோ நாளாக தெரியும், எப்படி தெரியும், அண்ட் அவரை எப்படி உங்களுக்கு வந்துட்டு ஹாலிவுட் படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு? ஸோ ரொம்ப நாளாக தெரியும். ப்ராப்ளி ஒரு ஒரு அவங்க ஃபாதர் இன் லா அண்ட் மை ஃபாதர் were friends. They were all worked in the same place, so it goes back. ஓகே. அதுக்கப்புறம் நான் அவருங்க அங்க இருந்தாரு, நான் அப்புறம் அங்க இருந்து இங்க வந்துட்டேன். So we really reconnected after probably in the last 8 to 9, 10 years குள்ள வச்சுக்கோங்களேன். So I know him for long. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது I wanted to put some characters in the movie, and then I said okay, I'm going to put some and then obviously I know him,
ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசியம் கியூரேட்டரா ஒரு ரோல் இருந்தது. ஒரு டாலா அந்த மாதிரி ஒரு யாருமே கோட்டு சூட்லாம் போட்டு அப்படி இந்த அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரோல் அவளை அருவாள் கத்தி அதை வச்சு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி என்னன்னா அமெரிக்கன் மியூசியம் கியூரேட்டரா இருந்து அதுவே ஒரு ஐடியா தானே. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினப்ப ஆமா டெல் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாரு. சரி வாங்க கிளம்பி வாங்கன்னு வந்தாரு. வந்து அப்புறம் பண்ணோம். அந்த மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ தாட் தட் கேம். And then உங்களுக்கே தெரியும் சினிமா இட்ஸ் அபவுட் அ தாட் ஐடியா. And then you make it happen. You just visualize. ஃப்ரீ தானே, ஜஸ்ட் காத்து நீங்க பாட்டுக்கு விஜுவலைஸ் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. So that's how it came about. இது வந்து பெரிய இது மாதிரி இல்லாம ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு கால் அப்புறம் வந்தாரு. ஸோ அந்த மாதிரி that's how we got started in the film. ஓகே. ஸோ அடுத்த படத்துல வந்துட்டு ஜிவி பிரகாஷ் யோகி பாபு கூட இன்ட்ரடியூஸ் பண்றீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, எங்க பாத்தீங்க யோகி பாபுவை ரிலீஸே பண்றது உங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு. அதெல்லாம் எங்களுக்கு சோர்ஸ் மூலமா வந்துரும் சார். ஆமா ஆமா, ஜிவி பிரகாஷ் அது நியூஸ் வந்துருச்சு. சொல்லுங்க. ஸோ எப்படி அவங்க ரெண்டு பேரும் கொண்டு வரணும்னு தோணுச்சு? இப்போ நான் ஜிவி பிரகாஷ் நான் இந்தியா வரும்போது அவர் நேர்ல மீட் பண்ணேன். பாக்குறதுக்கு டாக்டர் மாதிரி தெரிஞ்சாரு. அவருக்கு ஒரு டாக்டர் கோட்டை ஒண்ணு மாட்டி விட்டு ஸ்டெத்த கொடுத்த அப்படி இருக்குங்க. நல்லாதான் பண்ணிருக்காரு. அருமையா இங்க அமெரிக்கன் ஆக்சென்ட்ல எல்லாமே ஷூட்ல இருக்கும்போது கேர்ள்ஸ் எல்லாமே ரொம்ப இஸ் லைக் டாக்டர் ஸ்டீமி அப்படின்னாங்க. வாவ், சூப்பர் ஸ்டீமிங் ஹாட் நாங்க. சரி சரி அப்படின்னு வெயிட்டிங் பண்றேன். அப்புறம் யோகி பாபுவும் அதுல ஒரு வைரல் வீடியோ பண்ணிருக்கிறாரு, நல்லா பண்ணிருக்கிறாரு. என்ன மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நீ ஆக்கி வச்சிருக்கீங்க சார்னாரு. சரி பாப்போம். அது இந்த அநேகமா இந்த இயருக்குள்ள அது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யூ வில் நோ வாட் ஐம் டாக்கிங். அந்த மாதிரி ஜஸ்ட் இட் இஸ் லைக் things happen, you come there, different things happen, you meet people, and then you visualize, and then you say okay, it will be really good. அதுக்கப்புறம் என்னோட கோல் என்னன்னா, how do I take Hollywood or Bollywood or whatever and to bring them here, and then do the Hollywood and then also do it over there. So I feel like that is where I can எப்படி நம்ம பேசணும் இல்லைங்களா, I have to do something different than the mainstream. கண்டிப்பா. I cannot keep on doing whatever is doing. Like for example, Hollywood பெரிய major studios will not do what I am doing, right? And the Tamil producers here and there, they will not come here and venture in here, and then the other producers here, they will not. But because I know both places, because I have some understanding of the culture of both places, I believe that I have the very unique opportunity to or other infuse பண்ற மாதிரி fusion வச்சுக்கோங்களேன். And I'm trying to fusion and see how it works. All of them. I'm just experimenting. Great sir. ஏன்னா நீ என்னதான் அந்த ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபோக்கஸ்டா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா போகணும்னாலுமே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டு நம்மளை அந்த அடுத்த லெவலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கும். கண்டிப்பா. அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு நமக்கு சினிமா தெரியாது, சினிமா பார்க்கல அப்படிங்கிறது வந்து நம்ம இது ஒரு கல்ச்சுரல் ஃபெனாமினன் நமக்கு. நம்ம வளர்ந்ததே அது பார்த்தா வளர்ந்துருப்போம். ஸோ எஸ்பெஷலி என்னோட எனக்கு ரொம்ப விஷயம் ஒரு க்யூரியஸாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது நான் இப்போ தமிழில் ரைட் நோ கொஞ்சம் பண்ணுறது யோசிக்கணும், ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த ஒரு சென்சிபிலிட்டிலாம் மாறி இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குங்கிறத நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அங்கே ஹாலிவுட்டோட ஒரு சென்சிபிலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஸோ இப்போ இந்த சென்சிபிலிட்டி நீங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு தமிழ் சினிமா ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹாலிவுட்லேயே ஒரு 10 years பிஃபோர் வேற ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த சென்சிபிலிட்டி அதில் எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா? அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் யோசிப்பீங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டில் அப்போவே அன்றைக்கே இது ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கடா, இதை நீங்கள் இப்போ தான் பண்ணுறீங்களா அப்படின்லாம் யோசிப்போம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவோட தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவு இருந்துச்சு? அண்ட் அதோட ஏதாவது ஒரு சென்சிபிலிட்டி, ஏதாவது விஷயம் உங்களுக்கு அங்கே ஒரு ஃபிலிம் அப்ரோச் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணிச்சா? I think a lot of things on the commercial side வந்து நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து எனக்கு அந்த சென்சிபிலிட்டி I still take a lot of things from the Indian film, Bollywood or Hollywoodல வந்து I think அந்த ரெசிபி வச்சிருக்காங்க, சரியான ரெசிபி வந்து வச்சிட்டு இருக்காங்க.
So இங்க வந்து they don't want to use it, but I try to take that part னு வெச்சுக்கோங்களேன். அந்த part இங்க போட்டு இங்க தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் சிலது வந்து மாடிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பட் எங்க வந்து இங்க என்னன்னா வந்து ஸ்டோரியில வந்து they are more into what I don't want to do from the Indian side என்னன்னா எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த ஒரு நேச்சுரல் இது இருக்கா, எஸ்பெஷலி ஈவன் சவுண்ட்லாம் இப்ப ஆடியோ எல்லாம் லைவ் சவுண்ட் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் டப். So the emotions are everything are real. So the more you're closer to real is what the American audience wants outside of those major films like Spider-Man and the மாதிரி சூப்பர் ஹீரோ எல்லாம் விட்டுட்டு மத்த நீங்க பாத்தீங்கன்னா ரியலிசம் தேவை. அத வந்து I start to appreciate because the realism is more here as opposed to less realism in our இந்த மாதிரி. I just look at it by situation, depending on the film, depending on the genre. So I just go through that. And then I always, back in the days, like நீங்க சொன்ன மாதிரி, we are all, நமக்கு வந்து, இங்க வந்து என்னன்னா, நம்ம mostly அப்ப அந்த காலத்துல entertainment தான் number one, வேற எதுவுமே கிடையாது. ஆமா. சினிமா தான் entertainment, அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது. But US வந்து it's a developed country. They have so many other things, casino, vacation to cruise, touring, this and that, all kinds of things that they do. Basketball game, the game and the game வந்து அந்த மாதிரி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து நமக்கு அவ்வளவா இல்லாதனால எல்லாருமே அந்த சினிமா வச்சு தான் வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம ஊர்ல ஈஸியா சினி ஆக்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ் ஈஸியா வர முடியும். பிகாஸ் தேர் ஏபிள் டு டிரான்ஸ்லேட் தட் பிகாஸ் ஆஃப் த சேம் ரீசன். ஈவன் இங்க வந்தாலும் ரொம்ப லிமிடெட், லைக் ரானல்ட் ரேகன் இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடான பீப்புள் தான் வராங்க, வெரி குயிக்காக வர போறது இல்லை. ஸோ அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வேரெவர் ஐ கேன் பிக் அப் தோஸ் சென்சிபிலிட்டிஸ் ஐ ட்ரை டு பிக் இட் அப் அண்ட் யூஸ். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் ஆஃப் சூஸிங் எ ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு எந்த இதில் கேட்குறேன்னு சொல்லிடுறேன். இட் இஸ் நாட் அபவுட் ஹவு யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி நான் கேட்கல. அதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ப்ரொடியூசர்ஸோட அசிஸ்டன்ஸ் கிட்ட கேட்போம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் அனுப்புவோம், ஆர் அவங்க கான்டாக்ட்ஸ் மூலமாக போவோம். இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற விஷயம் நடக்கும். ஸோ இப்போ உங்களை வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு இண்டை ஃபிலிம் மேக்கர் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ உங்களன்னு கூட சொல்லாமல் ஒரு ஹாலிவுட்லன்னு வச்சுப்போமே, அப்ப அவங்களுடைய ப்ராசஸ் என்னவா இருக்கும்? So I mean obviously it's they see somebody who is literally driven, they try everything to reach you, right? உங்க ஃபாதர், மதர், கேர்ள் ஃப்ரெண்டு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, டாக் எல்லாத்துக்கிட்டையும் ஸ்கிரிப்ட கொடுப்பாங்க. ஸோ இட் ரீச்சஸ் யூ இல்லையா? Correct. Website, the email, anga spam, wherever they could, they figure it out. Or if I go and speak an event, and the event முடிச்சு வரும்போது வந்து பிடிச்சுக்குவாங்க, right? In the script பார்க்கணும்னு. So அந்த மாதிரி it comes in several different ways. But the most effective way I've seen is really somebody's recommendation. So then you pay attention to them and based on யாரு எப்ப கொடுக்குறாங்க, எந்த மாதிரி லெவல் ஆட்கள் கொடுக்குறாங்க, இட் பிளேஸ் a major role as opposed to you are getting something for it. அது வந்து வேலையாகட்டும் சினிமா ஆகட்டும் எல்லாமே ஒண்ணுதான். Where the recommendation comes from has a huge weightage. True sir. இப்போ வந்து மணிரத்னம் வந்து இந்த படத்தை நீங்க இந்த ஸ்கிரிப்ட் அவசியம் பாடுங்க, பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? டவுட் தான். அதே மாதிரிதான். ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சஸ்ட் பிளேஸில் வந்துட்டு ஒருத்தர் பிச் பண்ண ட்ரை பண்ணது எது? அது மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இருக்குது. ஐ மீன் நிறைய இருக்குது. அப்படின்னு சில பேர் வீட்டுல அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கிங்லாம் கூட நான் சினிமாலேயே நடிக்கலப்பா, ஏன் என்னைய போய் ஸ்டாக் பண்றீங்க அப்படின்னு. பிகாஸ் சம் பீப்புள் வாண்ட் சான்சஸ் அண்ட் தே ஆர் டெஸ்பரேட், ரைட்ஃபுல்லி so, because it's so limited. True. And I don't blame them. You have to do whatever it takes to get to the right person because it is your desire, your passion, and you must do everything. Our bathroom போறனா அவரை கட் பண்ணி அவரை பாரு, இல்லாட்டி கார்ல வந்து பார்க்கிங் லாட்ல கார்ல பாக்குறாருன்னா that's now once you become big it's very hard to access. That அவரோட அசிஸ்டன்ட், அவரோட செக்யூரிட்டி கார்டு, whatever. I mean you have to do everything that is possible
there is no one fixed way to get to the person, but if you keep trying, eventually you will get to the right person. கிரேட், இன்ட்ரெஸ்டிங் சார். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். இன்னும் 2 ஏரியா பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்துட்டு ஓடிடிஸ். ஸோ இப்போ பிக் மூவிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் மோட் அப்படிங்கிறதுனால பீப்புள் ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் தட் மணி அண்ட் கோ டு த தியேட்டர்ஸ். இப்போ ஒரு இண்டை மூவியோ, ஒரு இட்ஸ் அ நைஸ் மூவி, பட் இதுக்கான தியேட்டர் போகணுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஓடிடி இஸ் த சேவியர் ஃபார் த மூவி. அதுக்கு ஒரு நல்ல இதாக கொடுக்குது. பட் அதே நேரத்தில் இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, ஒரு இண்டை மூவியோ இல்லை ஒரு அந்த பெரிய பட்ஜெட் இல்லாமல் ஒரு ஸ்டார் இல்லாத மூவியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தியேட்ரிக்கலாக பிஸ்னஸ்ஸே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? கண்டிப்பாக உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். சோ என்ன, ஒரு இப்ப எல்லாமே நம்ம ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் இது கதைக்கு தானே பார்க்கணும், யாருமே தெரியாது இல்லையா? இதுக்கு போயிட்டு தியேட்டர்ல பார்க்கணும்னா பெட்ரூம்ல படுத்துக்கிட்டே இந்த படத்தை பார்ப்பாங்க. And they're right. All they want to do is just watch something and spend some time. Yeah. But there are some movies, action-oriented, Marvel type movies that you want to be with other fans and have that experience. So இப்போ வந்து எந்தெந்த படம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ, there is no reason to go to the theater and spend money and watch. Like அந்த Dolby Atmos sound surround all அதோட பார்க்குற சில படம் வந்து அந்த மாதிரி தான் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கலன்னா அந்த படத்தை நம்ம பார்க்கவே கூடாது. வீட்டில் பெட்ரூம்ல உட்காந்து பார்க்க படம் அது கிடையாது. கரெக்ட். அந்த மாதிரி படத்துக்கு நீங்க அங்கதான் போகணும். இல்லாட்டி நம்ம பெரிய மெகா ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நீங்க ஃபேன்ஸோட பாக்குறப்ப அது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்சை வந்து நீங்க வீட்டுல உட்காந்து டிவிலையும் பார்க்கலாம். அதே ஒரு டிக்கெட் ஃபேன்ஸோட போயிட்டு அந்த எக்ஸைட்மெண்டோட பாக்குறது டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான். சோ அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப வந்து அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். சினிமாக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டுக்கு வந்துட்டோம். So the movies that will require the experience, people will go there, take the time, spend the money, and want to get the experience, they will go. And movies that are not offering that kind of experience will not be theatrically viable, and they have to live in OTT. And that's how the industry is gonna split. Or fork vanduttom. Split vanduttom. Experience go here, no experience go here. கரெக்ட். ஒரு மார்டின் ஸ்கார்செஸி வந்துட்டு அந்த ஒரு மார்வல் மூவிஸ் எல்லாமே தீம் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய ரிப்பிள்ஸ்லாம் கிளப்பிச்சு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும்போது அது தியேட்டரில் போய் பார்க்குறாங்க. RRR ஒரு எக்ஸாம்பிள். ஆமாம். அண்ட் எல்லா மார்வல் மூவிஸும் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிள். பட் ஒரு நல்ல மூவி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பைஸ் மாதிரியோ இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க. பட் அது தியேட்ரிக்கலாக போகணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சில பேருக்கு வரும். ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்ன இருக்குன்னா, ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு அவங்க படத்தை வந்து தியேட்ரிக்கலாக ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு ஹார்ட்ஃபெல் ஸ்டோரியோ இருக்கட்டும், ஒரு அவார்ட் வின்னிங் கூட நம்ம சொல்ல முடியாது, இதை ஒரு நல்ல படம் எடுக்கிறாங்க. பட் ஆனால் அதை வந்துட்டு அவங்க தியேட்ரிக்கலுக்காக தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கான மார்க்கெட் இல்லைங்கும்போது இந்த மாதிரியான படங்களே வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய பாத்தீங்கன்னா, இப்ப கமர்ஷியலா சக்சஸ் ஆகிற எல்லா பிலிமுமே நல்ல படம்னு சொல்ல முடியாது இல்லையா? இட் காட் தி ரைட் ஃபார்முலா, இட் காட் கனெக்டட், யூ ஆர் சக்சஸ்ஃபுல். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல ப்ரொடியூஸ் பண்ண பிலிம் வந்து இன்னும் சில பொட்டியில தான் மாட்டிட்டு இருக்கு, அது ரிலீஸே ஆகாம போயிட்டு இருக்கு. ஒன்னு தியேட்டர் கிடையாது, they don't have the money. இப்போ தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுமே we need funding இல்லைங்களா? print and advertising போடணும். Correct. So it's a double-edged sword னு வெச்சுக்கோங்களேன். So the answer is yes, it happens, it will continue to happen. So unless they have to go and convince some other person like an investor or a financier and they buy into it, or if they have to go on their own, அவங்க வீட்டை அடமானம் வச்சு தான் பண்ணணும், வேற என்ன பண்ண முடியும்? You know what I mean? So you need to
அப்படி அடமானம் வச்சு பண்ணாலுமே இஃப் இட் இஸ் நாட் மேக்கிங் தட் மணி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான அடுத்த ஃபியூச்சர் இல்லாமல் தானே போகும். ஆமா ஆமா ஆமா. ஸோ அதனால இட்ஸ் a very tricky, it's an excellent question, it's a tricky subject, and I don't think without money you will not be able to crack the code, because from the theater owners, they want to make money, they're not doing charity. Temple நடத்துறாங்க, கரெக்ட். yeah, temple it's a donation கொடுத்துட்டு போவாங்க. They need to survive and they need to collect money, and then theater ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. ரொம்ப குறைஞ்சிட்டே போறதுனால அந்த லிமிட்டட் ஸ்லாட்டை போயிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்றோம். Then it is in it's our obligation to convince them that your asset will make money for them together, so we can split it. அந்த ஸ்பிளிட்டே இல்லாத போது அவங்கள போய் நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும், unless you offer the guarantee to them. Right? In the event you go lost, நானே எல்லாத்துக்கும் காசை கொடுக்குறேன், நான் இந்த போட்டேன், இந்த மாதிரி something we have to do something to True. minimize their risk. The reason they don't want to do it, they see you as a risk. And so it's our job as a filmmaker to minimize the risk for them, so you also enjoy the benefits of a theatrical distribution, like the major studios and major actors and major producers get that. Great sir. ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம், தியேட்ரிக்கல் அண்ட் ஓடிடியில் தான் வந்துட்டு சில படங்களால் தே கேன் see the money அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு தியேட்டரில் ஃப்யூச்சர் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறோம். பட் ஃப்ரம் இப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஓடிடி இஸ் நாட் மேக்கிங் தட் மச் ஆஃப் மணி. இன்ஃபேக்ட் பிகர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் சிட்டாடல்லே வந்துட்டு நவ் த ஸ்டுடியோஸ் ஆர் கொஸ்டினிங் இந்த ஷோக்கு எதுக்கு இவ்வளோ பட்ஜெட், வி நீட் டு கட் த பட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு செட் ஆஃப் மூவிஸ்க்கு இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா, ஐம் ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோர்காஸ்டிங் மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ அப்படி போகும்போது தே வில் ட்ரை டு கட் கார்னர்ஸ் இன் எவ்ரி அதர் பாசிபிள். ஸோ நம்ம ஓடிடியில் இந்த படம் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அங்கே ஓடிடிலையும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. பிகாஸ் இஃப் தே ஆர் நாட் மேக்கிங் மணி, கண்டிப்பாக எக்ஸ்பெக்டிங் அஸ் டு மேக் மணி இஸ் வெரி இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு நல்ல ஃபிலிம் எடுத்திருக்கிற வித்தவுட் ஸ்டார்ஸ் இருக்கிற, ஏன்னா ஸ்டார்ஸ் இருக்கிற படம் ஓடிடியில் எப்படியா இருந்தாலும் வாங்கிடுவாங்க, தட் இஸ் நாட் அட் ஆல் அ கொஷின். ஏன்னா தட் இஸ் அ மினிமம் கேரண்டி, எப்படியா இருந்தாலும் இந்த படத்தை என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் பார்க்க வருவாங்கன்னு. ஸோ இப்போ ஒரு நல்ல படங்கும்போது தே வுட் லைக் டு கட் கார்னர்ஸ், பிகாஸ் நல்ல படம் நிறைய இருக்கும், அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல இங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு இது கட் ஆகும். அண்ட் தியேட்ரிக்கலுமே வந்துட்டு ஒரு பாயிண்டில் நம்ம மைண்ட் செட்டே வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு தியேட்ரிக்கல் வராது, நம்ம ஓடிடியை நம்பி எடுக்கலாம்னு வரும். அங்கேயும் கட் கார்னர் ஆகும்போது ஸோ ஒரு குட் மூவி அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அப்போ வந்துட்டு வெறும் மார்க்கெட்டிங்கை வச்சு மட்டுமே ஒரு படத்துக்கு பஸ் கிரியேட் பண்ணி புஷ் பண்ண முடியுங்கிறது கரெக்டான வே தானா? நல்ல கொஸ்டின், இட்ஸ் எக்ஸலன்ட் கொஸ்டின் நீங்க கேட்டது. என்ன ஆகுதுன்னா, so the market is changing, not only in India, US இங்க change ஆகுது. It's across the board. என்ன ஆகுதுன்னா, there are so much of content out there, so many streaming platforms, so much of content. அது I think இப்பதான் இந்த டிஸ்னி வந்து அவங்களோட பிரைசிங் இப்பதான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாம் $3 $4 பண்றதுனால ரொம்ப ராக் பாட்டம் பிரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால உங்களோட பெர்செப்ஷன் வேல்யூமே பயங்கரமா குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஒன்லி கோனா கெட் $100 and you cannot spend $200 going in. Correct. Because we know where the bar is, the ceiling is, it's already set. So அதனால என்ன பண்றாங்க, எல்லாமே right sizing is happening. Right sizing is happening in the streaming world. And first வந்து மார்க்கெட் என்ட்ரி பண்றதுக்காக எல்லாரும் அங்க காசை கொடுத்து அடிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. If I think all the forces are somewhat stabilized, they know it's leveling up, right? So now Disney is saying, I cannot do this business because we'll be losing money. So and oh, by the way, you subscriber, you buy only one thing and you give it to 10 people and you make it free. We cannot survive and we cannot sustain. So I'm going to cut that. I'm going to cut this. And oh, by the way, you have to pay $20 a monthly premium as opposed to you paying $3.
$3, you can't even buy a pop, Coke, or anything. True. But you want to watch 30 movies in a day for $3. It ain't going to happen. So on the side, price pressures on the prices market saturated with so much of content. So to me, it is leveling. Because of that leveling, they will not be able to do a higher budget. So then the OTT has to be right sized. If we are working on, let's say, $500,000 budget, now it has to be almost like cut by almost 75%. Now we have to say, okay, with 250 or 25,000, you just do it. Okay. Proportionate பண்ண பாக்குறாங்க. So அதனால OTT-னா இவ்வளவுதான் பண்ணணும், நம்ம இதெல்லாம் தேவையில்லை, இந்த சீன்லாம் பண்ண தேவையில்லை, சும்மா ரூம்லயே போட்டு எடுத்துரு, எதுக்கு 5 லொகேஷன் வச்சிருக்கிற? You know what I mean? You don't need that. I'm just saying, creative பண்ணுப்பா, இவ்வளவுதான் காசு, முடிஞ்சு போச்சு. You know what I mean? So I think in that regard, creative suffer ஆகும்னா கண்டிப்பா suffer ஆகும். But with anything else, as you know, the necessity is the need for is the mother of invention, as they say. So people will come back with some other creative ways even within that, and I think the industry will survive. And it goes back to Darwin's theory of evolution, the survival of the fittest. And those who survive will be there, and who cannot, they won't. They will be out. And unfortunately, that's what is happening across the board. Absolutely. And the bigger players will continue to get bigger and bigger, and the smaller players will continue to be eaten up. And the smaller players in this pool, they have to become something, and then they try it, and one day they become a bigger player, and that's how it's going to pan out. And that's my humble prediction. Yeah. Absolutely. So இந்த விஷயம் பார்க்கும்போது இட்ஸ் a very thing. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும், இவ்வளோ தான் இருக்க போகுதுங்கும்போது, இவ்வளோ குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே அஃப்கோர்ஸ் ஒரு இதில் அனுராக் கஷ்யப் கூட சொல்லியிருப்பாரு, எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அப்போ தான் என்னால் க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பாயிண்ட். ஸோ அது மாதிரி இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருதோ, எவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ட் வருதோ, அப்போ தான் க்ரியேட்டிவாக யூ வில் கம் அப் வித் சம்திங் என்டையர்லி யூனிக், இன்னோவேட்டிவ் அண்ட் கெட் த திங் அவுட் ஆஃப் தேர். ஸோ அப்போ வந்துட்டு ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய பங்கு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்ட்லி த ரைட்டர்ஸ் ஸ்ட்ரைக் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஆக்டர்ஸ் ஆல்சோ ஹேப்பனிங். ஸோ நான் இன்னொரு டாபிக் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னேன், ரெண்டாவது டாபிக் இதுதான். ஸோ ஃபியூ கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட், இந்த ரைட்டர்ஸ் ஸ்ட்ரைக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இந்த ரைட்டர் ஸ்ட்ரைக்குன்றதை தாண்டி ஆக்டர் ஸ்ட்ரைக்குமே வந்துட்டு இந்த ஏஐ கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிறது அதோட என்ட்ரி இன்டு சினிமா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? I think it's highly disruptive, and it's completely going to upset the film industry in a bigger way. And major studios are already using that. And that is why the writer strike is going on for a long time, because it's a survival. It is the survival of their livelihood. illa ipo neenga or script neenga typically, let's say, it takes 3 to 6 months to come up with the script, and AI ku write prompts neenga kuduthingna adhe script draft or one day la adu split panni vitrudhu, right? True. So I am not of the opinion, at least I'm not an expert, so don't take me seriously, but this is my thought process. My thought process is that it will never be able to replace a real writer with a lot of sensibilities, right? But I do believe that it will be able to cut down a lot of waste and productivity with the writer, which is what the studios, I believe, are trying to incorporate into their process. So முன்னாடி ஒரு ரைட்டரோட 100% you are dependent on வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த dependency maybe it's only 40% or maybe only 30%. I don't know what the number is, but the dynamics இந்த AI நால shift ஆயிடுச்சு, right? So now the studio or a producer like myself, I can have my own script, armed with script with me. நீங்க ஒரு சொன்னீங்க log line கொடுப்பா, என்னப்பா log line இதானே? Okay, AI, based on this log line, pull all the script, compared to all these 5 blockbuster movies, right? And oh, by the way, I want the character to be da 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 da.
and then modify this and spit out a new script. அது எனக்கு சரியா இல்லைன்னா இந்த மாத்தி விடு, ஏன் இந்த இடத்துல சீன் வந்து இதா இருக்குது மாத்து, டடர வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஐ வில் ஹேவ் a script. கரெக்ட். அப்புறம் இந்த மிட் ஜர்னி இருக்கு, அதை ரெண்டரிங் பண்ணி எனக்கு அந்த ஆக்சுவல் ரெண்டரிங் எனக்கு கொடுத்துரு, இல்லாட்டி எனக்கு பிக்சர்ஸையும் கொடுத்துரு, சீன்னா ஸ்கிரீன் சார்ட்ஸ் சார்ட் லிஸ்டோட நீங்க உட்கார்ந்து பேசலாம். So in the and so what in the process la வந்து the power dynamics have shifted. And the studio want to use that to cut down the wages and trying to exert an upper hand, and that is why they are, at least in my mind, I mean nobody told me this, is my own I thought for that, எவ்வளவு தூரம் அவங்கள டிராக் பண்ணி காசே இல்லாத வரைக்கும் அடிச்சு தெருவுல வர வச்சதுக்கு அப்புறம் அவங்கள செட்டில் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்காங்க. தெருவுல வந்ததுக்கு அப்புறம் they gonna accept something is better than nothing. அவங்களை எப்படி சாப்பாடே இல்லாம ஆக்குற வரைக்கும் பண்ணலான்னு இந்த மேஜர், because they have the money, they have the machine, and they already have all these things, so they will just use the AI. I mean, but I do believe that it cannot permanently remove, because AI cannot think like a human being. It will not. It is going to be hard for it to add so many other elements that are so much needed in a film industry. It's going to be extremely hard. That I believe that. But the biggest disruption is முன்னாடி மாதிரி இப்ப அந்த காலத்து மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாம் போய் அப்ப போறது இல்லை இல்லையா, கார்ல போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இண்டஸ்ட்ரியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க போய் இப்ப ஃபார்மிங் எல்லாம் அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியிலயும் இப்ப ஐ see the AI like அந்த மாதிரி தான். It's a technological advancement, and I think we should use that to advance and create jobs that the AI cannot do. Focus on those areas. இப்ப நீங்க சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ல வந்து அதே நம்ம பேசணும் இல்லையா, அதே கான்செப்ட்ல தான் அங்கேயும் வரப்போகுது. கரெக்ட். பட் எனிதிங் எல்ஸ் புதுசா வரும்போது நம்ம ஜாப் போயிடுது, நம்ம ஒரு ஜாப் செக்யூரிட்டி இட்ஸ் அஃபெக்டிங் அவர் சர்வைவல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனலா இருக்குது, ஸ்ட்ரைக்ல போகுது. அண்ட் ஐ பிலீவ் ஓவர் டைம் வி வில் கெட் த்ரூ திஸ். ஓகே, அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அது. ஓகே, ஏன்னா இப்போ அந்த ரைட்டர்ஸ் ஸ்ட்ரைக்கில் ஒரு சில பேர் பேசுனதை நான் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க, முன்னாடினா நாங்கள் ஒரு எபிசோடுக்கு ஒரு விஷயம் ஒரு எபிசோடுக்கு நாங்கள் எழுதுறதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்க. அண்ட் முன்னாடி இட் யூஸ் டு பி 23 எபிசோட்ஸ் அண்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 சீரீஸ் வந்துடும். இப்போ நீங்கள் எபிசோடு கொடுக்குற அதே ஃபீஸ் கொடுக்குறீங்க, ஆனால் 6 எபிசோடு தான் பண்ணுறீங்க. அண்ட் அது 23-40 மினிட்ஸ் எபிசோடு மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு 1.5 hour கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி. ஆனால் நான் 6 படத்துக்கு எழுதுகிறேன், ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எழுதுகிறேன். அது ஒன்று பண்ணுறீங்க. இன்னொன்று ரீரன்ஸ்க்கு ராயல்ட்டின்றது முன்னாடி இருந்துச்சு, இப்போ அதுவும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் த பிக்கர் ஸ்டார்ஸ் அண்ட் த பிக்கர் ஸ்டுடியோஸ் ஆர் கெட்டிங் பிக்கர் அண்ட் ஸ்மாலர் ஒன்ஸ் ஆர் கிரன்ச்சிங். ஸோ இது வந்துட்டு அஸ் அன் இண்டஸ்ட்ரி அதுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான விஷயமா? கிடையாது. It's never been that way, and it will never be, it's always unfair. Small ones will be eaten up and the bigger ones will become fatter. It has been there since ages and it will continue to be that way. So there is no other option, அப்படிதா இருக்கு அப்படினு சொல்றீங்க. That's how I'm not saying that's how the nature works. Yeah. Again, the survival of the fittest. Survival of the fittest. நீங்க ஓஷனுக்கு போனாலும் இதே தான், the same dynamics happens over there. And the same dynamics happens in a business world. இப்போ நீங்க whether Amazon versus a small time பொட்டிக்கடை வச்சிருக்கிற ஆளுக்கும் it's the same concept happens. And similarly film industryல அந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். ஆரம்பத்துல இப்போ பார்க்கும்போது இத்தனை ரைட்டர்ஸ் வேலை இல்லாம இருக்கிறாங்க, பார்க்கும்போது கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும். பட் that's where we are. அதனால தான் அவங்க they are trying to flex. For example, அவங்க வந்து இப்போ ஒரு charitable organization இருந்தா வாங்கப்பா ஏன் அப்படி பண்றீங்கன்னு பண்ணிருப்பாங்க, பண்ண மாட்டாங்க. So they are out there to make more and more money. How they squeeze is how capitalism works. This is really the play of the capitalist. True, very true. As simple as that. So as far as you are in the system, you have to play the system. Great. So play the system, and if you game the system, you can even get bigger. I'm just kidding. That's true. That is how the system works.
Yeah. கிரேட் சார், கிரேட் சார். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அங்கே இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டூ திங்ஸ். இந்த ரைட்டர்ஸ்க்கான ஒரு டியூ கிரெடிட் இல்லை, ரைட்டர்ஸ்க்கான டியூ இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் ஈவன் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரைட்டர்ஸ் இஸ் நாட் த ப்ராமினென்ட் ஒன்ஸ், இட் இஸ் ஆல்வேஸ் த டிரெக்டர்ஸ் அண்ட் த ஸ்டார்ஸ், பிகாஸ் பீப்புள் ஆர் வாட்சிங் த மூவி ஃபார் தெம். ஸோ அதனால நம்ம அஃப்கோர்ஸ் வெளியிலேருந்து அஸ் அ ரைட்டராக பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக தான் இருக்கும். பட் ரியாலிட்டி பார்த்தோம்னா வாட் எவர் மேபி த கிரேட் மூவி, அதில் ஒரு ஸ்டார் இருக்கும்போது தான் அதோட அந்த ஆடியன்ஸை புல் பண்ண முடியுது. அண்ட் அது ஒரு ஸ்டார் டைரக்டரால் தான் அடுத்து புல் பண்ண முடியுது, அண்ட் ஸ்டார் மியூசிக் டைரக்டரால் தான் இது புல் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெம்யூனரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பீப்புள் தே கேன் புல். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த ஹவு டேலண்டட் யூ ஆர்ன்ற தாண்டி. ஸோ இப்படி இருக்குங்கும்போது ஒரு எல்லாருமே வந்து எல்லாரோட எய்முமே வந்துட்டு நான் இந்த லெவல்லேருந்து அடுத்து அங்கே போகணும். ஸோ அந்த லைக் ஹவு மச் பீப்புள் ஐ கேன் புல், ஹவு மச் இது அப்படின்னு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ ஒரு டெம்ப்ளேட் செட் ஆயிடுது. அகெயின் நம்ம இது ஆல்ரெடி நம்ம பேசினது தான். இப்போ மார்வல் மூவிஸுங்கிற ஒரு விஷயம் அவங்க வந்துட்டு ரிப்பீட்டடாக நிறைய அந்த படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ சின்ன படங்கள் அது வந்துட்டு அது தனி, ஏன்னா அதுக்கு வந்துட்டு காம்படிஷன் ஜாஸ்தி. அது ரிப்பீட் பண்ணாங்கன்னா அது முடிச்சிருவாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புதுசாக பண்ணணுமோ இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் பிகாஸ் நீங்கள் ஒரே விஷயம் ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு படம் பண்ணிங்கன்னா அதோட பெட்டராக 10 படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ நம்ம பேசுன மாதிரி அந்த ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ இங்கே டாப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் தே ஆர் ரிப்பீட்டிங் தேர் பேட்டர்ன். அண்ட் நம்ம பார்க்குற மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு அப்படியே வருது, திரும்ப முதல்ல அந்த ஆரம்ப புள்ளிக்கே வந்துடுது. இப்போ கூட ஃபன்னியாக சொல்லுவாங்க, லைக் ஒரு பாயிண்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் இஸ் ரூல்டு பை ரஜினி சார், கமல் சார், அதுக்கப்புறம் மணிரத்னம் சார். அவங்கெல்லாம் ஒரு பாயிண்டில் அவுடேட்டட்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தோம், திரும்ப அவங்க தான் வராங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அகெயின் ஹாரிசன் ஃபோர்டோட படம் அங்கே வந்துட்டு ரிலீஸ் ஆகுது, மிஷன் இம்பாசிபிள் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் ஒரு சர்க்குலராக வந்துட்டு இருக்குங்கும்போது எந்த பாயிண்ட் வந்துட்டு சேச்சுரேஷன் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் தீஸ் பிக் மூவிஸ்? ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மிஷன் இம்பாசிபிள் 8 படம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இண்டியானா ஜோன்ஸ் ஒரு ஃப்ரான்ச்சைசி. ஏன்னா இப்போ பிக்கர் மூவிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 மட்டும்தான் இண்டிவிஜுவல் பிக் மூவிஸாக இருக்குது. மற்ற எல்லாமே அஃப்கோர்ஸ் கிறிஸ்டோபர் நோலன்கிறவர் வந்து அவரே ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி, அவருக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அவர் வாட் எவர் ஹீ மேக்ஸ் இஸ் அ பிக் மூவி. பட் அதை தாண்டி நம்ம பிகர் மூவிஸ்னு பார்த்தோம்னா இந்த வருஷத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே ஏதோ ஒரு ஃப்ரான்ச்சைசி மூவிஸ். ஹாரிசன் ஃபோர்ட்னு சொன்னால் இட் இஸ் கமிங் அண்டர் இது இண்டியானா ஜோன்ஸ். அங்கே மிஷன் டாம் க்ரூஸ் படம்னு சொன்னோம்னா அது வந்து மிஷன் இம்பாசிபிள். ஸோ இது அப்புறம் ஸ்டார் வார்ஸ், அதுக்கப்புறம் மார்வல், அது தனி ஒரு. ஸோ இப்போ எல்லாமே ஒரு பிகர் மூவிஸ் எல்லாமே ஃப்ரான்ச்சைசி மூவிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது அது ரெஸ்ட்ரிக்டடாக ஒரே விஷயத்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், இப்போ ஒருத்தங்க தியேட்டருக்கு வரணும்னா தட் மூவி ஹேஸ் டு ஆஃபர் சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் டு அஸ் அ விஷுவல் ஸ்பெக்டக்கிள் அங்கே கொடுத்தா தான் போய் பார்க்குறோம் அப்படின்னு. பட் நிறையா ஃப்ரான்ச்சைசி மூவிஸ் தான் வந்துட்டுருக்கே தவிர்த்து இண்டிவிஜுவல் பிக் மூவிஸுங்கிறது, இண்டிவிஜுவல் ஸ்பெக்டக்கிள் மூவிஸ்ன்றது வராமல் இருக்குது. ஸோ அதோட நிலைமை அப்படியே தான் இருக்குமா, ஆர் இனிமேல் இப்படி தான் இருக்க போகுதுங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம நினச்சிக்கணுமா? I think it's அந்த ecosystem மாத்துறது ரொம்ப கஷ்டம். It's gonna stay that way. ஏன்னா it's ரொம்ப simple. ஏன்னா see everything is a franchise model. நீங்க ரஜினி அவர் சொன்னாலும் அவரே ஒரு franchise மாதிரி நீங்க வச்சுக்கணும். Is also a franchise, right? Correct. Right? So or we can call it cinematic universe. அவரோட யூனிவர்ஸ்ல இதெல்லாம் நடக்க போகுது. அந்த யூனிவர்ஸையோ நீங்க franchiseயோ இந்த captive audience இருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, whoever has the audience will be the winner and their salary is depend on how much audience that they can pull. And what they have done successfully, these cinematic universes or franchise, whatever name you want to call, they have successfully captured that captive audience. அந்த captive audienceல திருப்பி அதே போட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா because baseline இருக்குறாங்க.
அதுக்கப்புறம் இன்கிரிமெண்டலா வந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா யூ ஆர் மேக்கிங் மணி. கரெக்ட். So in other words, flip பண்ணி பாத்தீங்கன்னா they are almost guaranteed to make their money because they already have a captive audience. Whereas new entrants, new filmmakers, அதே மாதிரி பண்ணா நீங்க ஜீரோல இருந்து ஃபேன் பேஸ் பில்ட் பண்ணணும். And you know that how hard that is and how long will it take and how much money you have to spend to reach that masses. Because it's really the game of the masses, and it applies to even politicians. Whoever can pull people, they are the leader. Same thing, whether it is music, whether it is politics, whether it is film, the laws of the nature are one and the same. True. And that is my opinion, yes. அண்ட் அ பர்சன் ஹூ இஸ் லைக் புதுசாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பாயிண்ட்ல ஒரு பிகர் பண்ணிட்டாங்கன்னா தே மேக் தட் அஸ் அ ஃப்ரான்ச்சைஸ். கரெக்ட். அததான் அவங்க கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் கோயிங் டு பி மை ஹுக் தட் வில் மேக் மீ இன்டு எ ஃப்ரான்ச்சைஸ். ரஜினிகாந்த் அந்த 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 மூமெண்ட்ல அந்த டைம்ல அவரை கிரியேட் பண்ணிட்டாங்க. Another Rajinikanth has not been created in the last 30-40 years. Why? Because it's a moment in time. It's a cultural phenomenon, and it's an individual person and his style, and this one the art fans connect ஆயிடுச்சு. True. Right? எத்தனை பேர் ஏதோ ஸ்டைல் பண்ண பாக்குறாங்க, but no style is clicking with the masses. ஒரே தலைவர் he has his own swag. Right? Cigarette அது ஆரம்பிச்சதுனா so many people அதை ட்ரை பண்றாங்க, but the way he did it clicked, connected, and his personality. So there are so many variables. Only when millions of people say he's good, he's a தலைவர், he's a true தலைவர். True. When limited people say you are a தலைவர், you are not a தலைவர், you are nobody. True. Yeah. So did I answer your question? I just want to make sure I answered your question. Yeah, you did sir. ஸோ நிறைய லைக் ஒரு பர்த் ஆஃப் அ ஸ்டாரில் ஆரம்பித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ரெண்டு விஷயத்தோடு நம்ம வந்துட்டு இந்த இதுக்கு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஸோ இப்போ என்னன்னா சார், நீங்கள் மூவிஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா, ஆர் வேறு எதுவும் உங்களோட வெஞ்சர்ஸ், உங்களோட எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள்? அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, மூவிஸ் மட்டும் இருக்கீங்களா, மியூசிக் பக்கமும் வந்துட்டீங்களா? மியூசிக்ல இப்போ ஆக்சுவலாக மியூசிக் பக்கத்துலேயே வந்துட்டேன். ஓ நைஸ். மியூசிக் லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்டார்ஸ்லாம் சைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து ஃபில்ம் மாதிரி நான் ஃபுல்லி டெவலப் ஆனாலும் இட்ஸ் அ வெரி infancy stages, like a startup nu vechukanga. So I'm making some progress in the music. Great sir. And rendu onna serudhu. Ama. People in music want to be in films. People in films, they want to do some music. At least oru paatadha na paadirane. You know what I mean? So something like that. I said, wow, it's a good fit. Hollywood to Bollywood and Hollywood, adhe mari I see some connections there. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம். இல்லை, இப்போ இங்கேயுமே வந்துட்டு மியூசிக் லேபிள்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் சாங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்ருக்கு. இன் தமிழ்நாடு இது கொஞ்சம் இன்னும் இன்ஃபன்சி ஸ்டேஜில் தான் இருக்குது, இண்டிவிஜுவல் ஆல்பம்ஸ், பட் வந்துட்டுருக்கு. கிரேட் சார். அண்ட் மூவிஸ் ரிலேட்டடாக உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம் ப்ரொடியூசிங் வேறு எதுவும் நீங்கள் பண்ணுறீங்களா? இல்ல, ஃபிலிம் ப்ரொடியூசிங், மியூசிக் இதுவே டெக்னாலஜில இருந்துட்டு இருக்கேன். டெக்னாலஜி, டெக்னாலஜி டெக் guy. So I keep doing that because that's my bread and butter. So I don't want to leave that. So I keep doing that. So இப்போ வந்து இந்த ட்ராப் சிட்டின்னு ஒரு படம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இப்போ ரிலீஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் எல்லாம் கோவிட்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ்ல எல்லாம் டிலே ஆகி இதாயிடுச்சு. எல்லாம் ஃபைனலா ரிசால்வ் ஆயிட்டு getting ready for a massive rollout. So I'm working on that. அதுக்கப்புறம் இன்னொன்று மெகா ப்ராஜெக்ட் ஒன்று வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். So those are the two things that is going on. And then film music sideல வந்து புதுசு ஆர்டிஸ்ட் எல்லாம் சாங்லாம் எனக்கு மியூசிக் எனக்கு எதுவுமே இல்லை, பட் I'm just getting involved in the business. To me it is very fascinating because I only bring the business part, and but music is also a music business. ஆனா மியூசிக்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிசினஸ் மறந்துறாங்க, வெறும் மியூசிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க.
ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், எப்போ இது வந்து மியூசிக் மட்டும் கிடையாது, மியூசிக் பிஸ்னஸ் தான், ஏற்கனவே பிஸ்னஸ் வச்சுக்கிறான். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதை ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பண்ணி எப்படி ரீச் பண்றது, இந்த மாதிரி அந்த பாட்டை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் அ கிரியேட்டிவ் கை டு கோ அண்ட் சிங் ஆர் டூ மியூசிக் அண்ட் ஆல் தட், அண்ட் ஐ நோ வாட் மை ஸ்ட்ரென்த்ஸ் ஆர் அண்ட் ஐ ஃபோக்கஸ் ஆன் வேர் ஐ கேன் ஆட் வேல்யூ. கிரேட் சார். ஹாலிவுட்ல மட்டும் பண்றீங்களா இல்ல தமிழ், ஹிந்தி எல்லாம் பாக்குறீங்களா? மியூசிக்ல இங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. பட் the world is such a flat place இல்லையா, ஸோ அதனால ஃபியூச்சர்ல மேபி சம் கொலாபரேஷன். இப்போ ஜேசி கூட இப்ப நம்ம பஞ்சாப்ல இருக்கிற ஒரு ராப் சாங் பண்ணியது, அதே மாதிரி அந்த ஃபார்முலால பண்ணலான்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் டுவல் லீப்பா த பேபி சாங் கூட அந்த ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குது. இங்க வந்து ஒரு வெரி டஃப் ராப்பர் வெர்சஸ் a very pretty girl, so அந்த கான்ட்ராஸ்ட் வந்து தான் மக்களுக்கு பிடிக்குது போல இருக்கு. ஒரு அந்த மாதிரி சில கான்ட்ராஸ்ட் அந்த மியூசிக்ல பண்ணலாம்னு வச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிடிஎஸ் அண்ட் கேபாப் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரூல் பண்ணிட்டு இருக்கு. பாத்தீங்களா. சோ அது மாதிரி இட்ஸ் an interesting area to explore. Yeah, just one life, what the heck, just what's the worst thing that will happen? I'll go back to the job that I was doing. Yeah. Yes sir. Great sir. Thank you so much for giving me so much time, and ரொம்ப மகிழ்ச்சி நீங்க உங்க கூட பேசினதுக்கு. Likewise. I enjoyed the conversation. You asked very critical and sometimes even difficult questions. I hope I answered your question. Yeah. And you seem to be extremely sharp cookie. So congratulations and keep up the good work. Yeah. Thank you so much, sir. Thank you so much. Thank you. Take care. Great, sir. Bye-bye. Yeah. Yes. Okay.